எக் கட்லெட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு 2 பொட்டேட்டோஸ் நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ரெட் சில்லி, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணல, ஸோ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பால் மாதிரி உருட்டி நம்ம பிரெட் க்ரம்ஸோட கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பால் ஷேப்பில் உருட்டி லைட்டாக தட்டி, இப்போ நான் கலக்கி வச்சுருக்கிறது மைதா மாவு. ஸோ அதில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸை ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இதே போல் தான் செய்யணும். பால்ஸாக கூட நீங்கள் உருட்டி போடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க, சுவையான நம்ம எக் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.